புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் சாய்ஸோட இன்னொரு செக்மெண்ட்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டி கலர் ஸ்மோக் எஃபெக்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஸ்மோக் எஃபெக்ட் நம்ம பார்க்க போகிறதுனால கம்ப்ளீட்டாக நெயில்ஸ் வந்து பிளாக்ல தான் இருக்கணும். பட் இவங்களோட ஸ்கின் டோன் வந்து ஏற்கனவே டார்க்காக இருக்கிறதுனால நான் வந்து கம்ப்ளீட் பிளாக் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு ஃபிங்கர் மட்டும் நான் பிளாக் யூஸ் பண்ணிவிட்டு மீதி ஃபிங்கர்ஸ்க்குலாம் வந்து லாவெண்டர் ப்ளஷ் அப்படின்ற கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் அந்த பிளாக் வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஹைலைட் ஆகி தெரியும். ஸோ 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் அந்த ஸ்மோக் எஃபெக்ட்டுக்காக பிளாக் வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்து செட் பண்ணியிருக்கேன். இப்போது கிளியர் ஜெல் வச்சு இதில் வந்து அந்த ஸ்மோக் எப்படி உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே மல்டி கலர்ஸ் ஆஃப் நியான் கலர்ஸ் வந்து பவுடர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்மோக் எஃபெக்ட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் வந்து கிளியர் ஜெல் வச்சு உங்களுக்கு வந்து கீழே இருந்து ஸ்மோக் எப்படி மேலே எலும்பு ஸ்ப்ரெட் ஆகுமோ அந்த மாதிரி தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணதுக்கப்புறமா பவுடர்ஸ் எடுத்து டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பண்ணியிருக்கிற இடத்துல மட்டும் நான் வந்து நியான் கலர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப எடுத்து ஆட் பண்ண வேண்டாம். சும்மா ஒரு ஃபேன் ப்ரஷ்ஷோ இல்லைனா வந்து ஃப்ளாட் ப்ரஷ்ஷோ எடுத்து ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா போகிறோம். இந்த பவுடர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளம்ஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். கலர்ஸ் காம்பினேட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. ஸோ ரேண்டமாக கலர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 60 செகண்ட்ஸ் வச்சு கியூர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்மோக் எஃபெக்ட்டுக்கு டாப் கோட் யூஸ் பண்ணி நான் வந்து மல்டி கலர்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். க்ளீனாக டஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நோ வைப் டாப் கோட் எடுத்து மறுபடியும் மேலே ஒரு கோட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டிசைன் ஃபினிஷ் ஆகிடும்.
இது 60 seconds க்யூர் பண்ணிக்கலாம். ஸ்மோக் எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிளாக் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நோ வைப் டாப் கோட்டோ இல்லைனா ஏதாவது ஒரு க்யூர் டாப் கோட் வச்சு நீங்கள் டிசைன் போட்டுட்டு பவுடர்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா தான் க்யூர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி க்யூர் பண்ணிட்டீங்கன்னா டஸ்ட்டு செட் ஆகாது அதில். ஸோ ஃபினிஷ்டு டிசைன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதே டிசைனை எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் பிளாக் அப்ளை பண்ணிவிட்டு மேட் பிளாக் போட்டுட்டு இந்த ஒரு ஃபிங்கர் மட்டும் ஷைனி டாப் கோட் கொடுக்கும்போது இன்னும் அழகாக எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம பண்ண ஸ்மோக் எஃபெக்ட் நெயில் ஆர்ட் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிசைனோடு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம். புது யுகம் நேயர்களுக்கு இன்னைக்கு பெண்கள் சாய்ஸ்ல நம்ம பேச போற தலைப்பு வந்து ஸ்பிளிண்டிங். ஸ்பிளிண்டிங் அப்படிங்கிறதுனா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுன்னு நினைச்சுப்போம். ஸோ கையிலையோ கால்லையோ கட்டு போட்டுப்பாங்க இல்லையா? ஸோ ஏன் அந்த கட்டு போட்டுக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் 2 பக்கம் எலும்பு வந்து முறிஞ்சிருக்கும். ஸோ அதை சேர்த்துக்கிறதுக்கு. 2வது அது அசையாம இருக்கிறதுக்கு ஒரு கட்டு போட்டுட்டோம்னா நம்மளோட அந்த இடத்தோட உபயோகம் வந்து நம்ம கம்மிப்படுத்திப்போம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை கையு காலு அப்படிங்கறத நினைக்கும் போது அது ஈஸியா நம்ம செஞ்சிடலாம். ஏன்னா அதை உபயோகப்படுத்தாம நம்ம வேற பாகத்தை உபயோகப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் இதுவே நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்னாலயோ இல்ல பற்கள் வந்து லூஸ் ஆயிடுச்சு, ஈறு வந்து வீக் ஆனதுனால பற்கள் வந்து லூஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற போது நாங்க வாயில ஸ்பிளிண்டிங் பண்ணுவோம். ஸோ வாயில ஸ்பிளிண்டிங் பண்றதுக்கும் வேற உடம்புல வந்து ஸ்பிளிண்டிங் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, வாயில ஸ்பிளிண்டிங் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாயோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுறது, பேசுறது, இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு நம்ம பண்ணாம இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லீங்களா? சோ கண்டிப்பா வாயில இந்த ஸ்பிளிண்டிங் பண்ணும்போது நிறைய நம்ம பாதுகாப்பு நம்ம தேவை. சோ ஃபர்ஸ்ட் ஏன் ஸ்பிளிண்டிங் பண்றோம் அப்படிங்கறது பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஈர்கள் வந்து இறங்கி இருக்கு, எலும்பும் இறங்கி இருக்கு. சோ பற்கள் வந்து ஆடிட்டு இருக்கு. சோ இந்த ஆட்டமை வந்து நாங்க 3 திசையில நாங்க பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நான் தான் பல்லு அப்படிங்கறத நினைச்சீங்கன்னா நான் முன்னாடி அல்லது பின்னாடி இப்படி ஆடலாம், இல்ல ரைட் லெஃப்ட் இப்படி ஆடலாம், இல்ல மேல கீழே அப்படியும் ஆடலாம். சோ இந்த மாதிரி 3 ஸ்பேஸ்ல எக்ஸ் ஒய் ஜெட் இந்த மாதிரி 3 ஸ்பேசஸ்ல எனக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்கு, அந்த பற்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கறதுனா அந்த பற்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சோ 2 ஸ்பேசிங்ல தான் நம்மளுக்கு வந்து பற்கள் வந்து ஆடுறது, இல்ல ஒரு ஸ்பேசிங்ல தான் ஆடுறது அப்படிங்கறதுனா கண்டிப்பா ஸ்பிளிண்டிங் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பிளிண்டிங் வந்து மிந்தி வந்து நாங்க ஒரு வயரை வச்சுட்டு ஃப்ரண்ட்ல வச்சு அதை வச்சு நாங்க கட்டி அதை ஸ்ட்ராங் படுத்தி வைப்போம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரொம்ப சாப்பிடாதீங்க, சாஃப்டா சாப்பிடுங்க இப்படிலாம் நாங்க சொல்லுவோம். இன்னைக்கு எல்லாரும் நான் சொல்ற மாதிரி ஓடுறா ஓட்டம் வாழ்க்கை இல்லையா? என்னது அது, ஏன் அந்த மெட்டல் போட்டிருக்கீங்கன்னா பல கேள்விகள் நம்மளுக்கு கேட்பாங்க. சோ இன்னைக்கு பற்களோட உள் பாகத்துல நாக்கு அந்த பாகத்துல நாங்க வந்து அந்த ஸ்பிளிண்டிங்க செய்யறோம். சோ வெளியில இருந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது நம்ம இந்த மாதிரி செஞ்சிருக்கோம் அப்படிங்கறது. சோ பற்கள் ஆடிட்டு இருக்கு, இல்ல ட்ரோமேட்டிக் அக்ளூஷன் சொல்லுவோம். அதாவது பற்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பற்களும் மேலையும் கீழையும் கடிக்கும் போது அது மீட் ஆகும் இல்லீங்களா? பட் சில பற்கள் அதோட பர்டன் எடுக்கும். ஸோ ஒரு வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா 4-5 பசங்க இருக்காங்க, ஆனா ஒரு பையன் தான் ரொம்ப தலை தூக்கி நம்ம வேலையை பாக்குறாங்க அப்படிங்கறதுனா அவங்க மேல சுமை ஜாஸ்தி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த பற்கள் எந்த மேலும் கீழையும் நம்ம இன்டர்டிஜிட்டேஷன் மேலும் கீழையும் பல்லு இணையும் போது ஏதாவது ஒரு பற்கள் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் இணையும் போது அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆயிடுறது. சோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா அது பக்கத்துல இருக்கிற ஈரும் எலும்பும் இறங்கி ஜின்ஜைவல் ரிசெஷன், ஈரோட இறக்கம் அப்படிங்கறது ஆகி அதுக்கப்புறம் பல்லாட்டம் கொடுத்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும். சோ உள்ள வந்து அந்த ஸ்பிளிண்டிங் கொடுத்துட்டு அந்த இடத்துல நாங்க அந்த பல்ல திருடப்படுத்துறதுக்கு நாங்க முயற்சி செய்வோம். சோ இது திருடப்படுத்தி எவ்வளவு நாட்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இனிஷியலா 2 to 3 weeks அப்படிங்கறது சொல்லுவோம், இல்லைன்னா 6 to 8 weeks எந்த அது சிவியரிட்டியை பொறுத்து இருக்கு ப்ராப்ளமோட. சோ அந்த டைம்ல பேசலாமா, சாப்பிடலாமா, என்ன சாப்பிடலாம், இதுதான் அடுத்த கேள்விகள் இருக்கும் இல்லைங்களா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா சாப்பாடு. சோ சாப்பாடு வந்து ரொம்ப சாஃப்ட் இல்ல செமி சாலிட் டயட். ஸோ மசிச்சு மிக்சியில போட்டு அடிச்சு ஒரு ஸ்பூனை வச்சு நிதானமா சாப்பிடுறது, ரொம்ப கிரன்ச்சியா கடிச்சு மென்னு இழுத்து அந்த மாதிரி சாப்பிடுற சாப்பாடுகள் தவிர்க்கலாம் அந்த டைம்ல. அடுத்தது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பேச்சு.
ஸோ பேச்சு வந்து நம்ம சாதாரணமா பேசிக்கலாம், பட் எங்க நம்ம பேசணும் எங்க பேச வேண்டாம் அப்படிங்கறது நம்ம முடிவு எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து பேச்சு மட்டும் இல்லை, வாட்ஸ்அப் எப்படி வேணா நம்ம பேசிக்கலாம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் நம்ம அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க, ஸோ இந்த 2 to 3 வீக்ஸ் நம்ம இந்த மாதிரி டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம், அப்படி கேர்ஃபுல்லா இருந்துட்டோம். ஸோ டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க செக் பண்ணிட்டு பார்ப்பாங்க இந்த பல்ல ஆட்டம் இறங்கிடுச்சா நிறுத்திடுச்சா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பிளிண்டை எடுத்துடலாம். சில நேரத்துல அந்த ஸ்பிளிண்டை வந்து பெர்மனண்டா கூட வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படிங்கறதுனா அந்த ஸ்பிளிண்ட் எடுத்துட்டோம்னா பல்லு வந்து விடறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கு பேஷண்ட்டுக்கு வந்து அந்த பல்லை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்ததுன்னா அப்போ நாங்க அந்த பல்லை அப்படியே ரீடைன் பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த எலும்பு வந்து இறங்கிடுச்சு அண்ட் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் இந்த மாதிரி பற்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால தான் இந்த ஸ்பிளிண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நாங்க சொன்ன மாதிரி கொடுப்போம். வாயில பண்ணும்போது நாங்க ஜாகிரதையா செய்யறத 2-3 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். ஒண்ணு வந்து வாயில ஊறுற எச்சல் இல்லைங்களா. ஸோ ப்ரொசீஜர் பண்ணும்போது அந்த எச்சல் வந்து அந்த இடத்துல அந்த பற்களோட அந்த இடத்துல வந்து இல்லாம இருக்கிறது அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். 2வது கிருமிகள். ஸோ அதாவது பல்லுல ஏற்கனவே விழுந்திருந்தாங்கன்னா அப்படிங்கிறதுனா வெளியில இருந்து வரத்து கிருமிகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம இன்ஜெக்ஷன் வந்து டெட்டனஸ் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறது பெட்டர். இல்ல நம்மளுக்கு வந்து வாயிலேயே 2 வேளை பல் தேய்க்காததுனால வாயில பிளாக் இல்ல டார்டார் கால்குலஸ் அப்படிங்கறது நாங்க சொல்லுவோம் இல்லைங்களா. சோ அது இருந்ததுன்னா அதை கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் ஸ்பிளிண்டிங் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜரை நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்கா அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இல்லாம அந்த இடத்த தூய்மையா நம்ம வந்து வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ரொசீஜரையே செய்யறோம். பல்லு எடுக்காம பல்ல காப்பாத்துறதுக்கு இது ஒரு வழிமுறையா இருக்கலாம். அண்ட் கண்டிப்பா பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா ப்ரொசீஜர்லயும் ஃபாலோ பண்ணணும். 2 வேளை பல் தேய்க்கிறது இது 100% ஃபாலோ பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷியரிங் ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ கடிச்சு இழுக்கிற மாதிரி, ஸோ இந்த பீட்சா பர்கர் இந்த சமோசா கடிச்சு இழுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சாப்பாடு கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும். கிரன்ச்சியா ஃபைப்ரஸா இருக்கிற சாப்பாடும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஆப்பிள வாயில வச்சு அப்படியே கடிச்சு எடுக்கிறதோட நறுக்கி சின்ன பீசஸா வச்சு உள் பல்லால அதாவது உள்ள இருக்கிற பற்களால நம்ம வந்து அது மாதிரி சாப்பிட்டுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஸோ இந்த குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்பிளிண்டிங் வந்து ஒரு வெல் டாக்குமெண்டட் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆப்ஷனா கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு குறிப்புகள் தேவை அப்படிங்கிறதுனா நீங்க இன்பாக்ஸ் pengalchoice@gmail.comல நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த குறிப்புகளை உங்களுக்கு நாங்க எடுத்துட்டு வரதுல எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். அண்ட் இன்னைக்கு நம்ம பேசின தலைப்பு ஸ்பிளிண்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் புதுயுகம் நேயர்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் சாய்ஸ்ல ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல அதாவது
மேலதான் நமக்கு தெரிய போகுது, மேலதான் டெக்கரேட் எல்லாமே பண்ண போறோம். அப்படின்னும் போது கீழே பண்ணணும் அவசியம் இல்ல. இல்ல இப்ப எனக்காக தானே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது வேணா கீழே பண்ணிக்கலாம், இல்லனா மேல மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கலரிங் முடிச்சிட்டேன், ரொம்ப சீக்கிரமாவும் முடிஞ்சிடும். பிரஷ்ஷை வாஷ் பண்ணிட்டு அடுத்து கிரீன் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரே கலர் வந்து அகலுக்கு மட்டும்தான் கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த சென்டர் பீஸுக்கு இந்த கிரீன் தான் கொடுக்கணும். அதே மாதிரி ட்ரையிங் டைமும் சீக்கிரம் தான். பாத்தீங்கன்னா நான் இப்ப பண்ண இடத்துல நான் கையை வச்சுட்டேன், ஒன்னும் ஆகல. இந்த 3D லைனர் சொன்னேன் பாத்தீங்களா, இதுல இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்படிதான் டெக்கரேஷன் பண்ணணும்லாம் கிடையாது, சும்மா ஜஸ்ட் நம்ம டாட்டட் லைன்ஸ் மாதிரி இப்படி வச்சாலே போதும். நம்மளோட விருப்பம் தான் டெக்கரேஷனுங்கிறது. சென்டர்ல பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணியே நம்ம கொஞ்சம் நிறைய வச்சுட்டு இதை இப்படி ஒட்டி விட்டுறலாம். நான் ஒன்னு செஞ்சது காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது ஒரு 1/2 an hourல ஈஸியா முடிச்சு ட்ரை எல்லாம் முடிச்சு நம்ம யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சலாம். இப்போ ஒரு ஈவினிங் ஃபங்க்ஷன்னா காலையில நம்ம எடுத்தா கூட முடிச்சுக்கலாம். இங்க ஒரு ஸ்டோன் செட் வச்சிருக்கேன், இங்க ஒரு ஸ்டோன் இது வச்சிருக்கேன். மத்தபடி கிளிட்டர்ல டாட்ஸ் தான் வச்சிருக்கேன். சும்மா ஒரு சின்ன லீஃப் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்திருக்கேன். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களோட இன்பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவா, இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியா உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரிஞ்சு நாங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்போம். உங்களோட ஃபீட்பேக்கை பதிவிடுறதுக்கு inbox pengalchoice@gmail.com என்ற முகவரியில பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.